அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். ராகுவை பற்றி ஒரு சில வீடியோ கால் பேசியிருக்கோம். அது நல்ல வரவேற்பில் இருக்குது. அந்த வீடியோவில் சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோதிடம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாதையின் கீழ் மட்டும் ஜோதிடம் போகவே போகாது. ஒருத்தர் நட்சத்திரம் பார்ப்பார், ஒருத்தர் நாடியை பார்ப்பார், ஒருத்தர் டிகிரியை பார்ப்பார், ஒருத்தர் கிரக இணைவுகளை பார்த்தே பலன் சொல்லுவார். ஆனால் எல்லாமே உண்மைதான், எதுவுமே இதில் சளைச்சதில்லை. ஓகே, இப்போது நல்லா கவனிங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ராகுவை பற்றி பேசும்போது இவர் குருவோட இணைஞ்சிருக்கணும், சுக்கரனோட இணைஞ்சிருக்கணும், குருவின் பார்வையில் இருக்கணும், சுக்கரனின் பார்வையில் இருக்கணும், சந்திர அதியோகத்தில் இருக்கணும், பௌர்ணமி சந்திரனோட இணைவில் இருக்கணும், வளர்பிறை சந்திரனோட இணைவில் இருக்கணும், இப்படிலாம் பல விஷயங்கள் சொல்லியிருப்போம். இதுக்கு ராகு திசை நல்லா இருக்குமா, நல்லா இருக்கிறதுக்கு இதெல்லாம் அமைப்புன்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் இல்லாமலே ராகு திசை நல்லா இருக்கிறதுக்கு ஒரு விஷயமும் இருக்கு. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பான தரமான ஒரு வீடியோ தான் உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ மேக்ஸிமம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளார தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளியர் பண்ணிக்கங்க. நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் 1010 ரூபாய் கட்டணத்திலும், வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் 3030. பிரசன்னம் பார்த்திங்கன்னா 505 ரூபாய் கட்டணத்திலும் நம்மகிட்ட பார்க்கலாம். சரிங்களா? இது முந்தைய வீடியோக்குள்ளே நம்ம நிறைய பேசியிருக்கோம். பிரசன்னத்தை பற்றி சொல்லியிருக்கேன். பிரசன்னம் பார்க்குறதுக்கு ஜாதகமெல்லாம் எதுவும் தேவையில்லை. உங்களுடைய ஒரு சில கொஸ்டின்ஸ் நடக்குமா நடக்காதுன்னு கேட்குறது பிரசன்னம். அதுக்கு 505 ரூபா போட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு முறை நம்ம சொல்லியிருக்கோம். சரி, வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளார போகலாம். சரி, ராகு இவர் பார்த்திங்கன்னா சூரியனுடைய நிழல். நம்ம பல வீடியோக்குள்ளே பேசியிருக்கோம். சூரியனுடைய நிழல், சரிங்களா? பூமியில் சூரியனுடைய நிழல் எங்கே விழுதோ அந்த புள்ளியை நம்ம ராகுவாக எடுத்துட்டோம். சரிங்களா? அப்போது இந்த ராகு சூரியனுடைய பிரதிபலிப்பு. அதனால தான் ராகுவை தாத்தான்னு வச்சாங்க. அப்பா சூரியன் அப்படின்னா அப்பாவுடைய அப்பா தான் நமக்கு தாத்தா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த அமைப்பில் இங்கே ராகு நமக்கு தாத்தாவாக இருப்பார். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ராகு பார்த்தீங்கன்னா பெரிய ஆசைகளை கொள்ளக்கூடிய கிரகம். பெரிய ஆசைகள்லாம் வேணும், காமத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, எல்லா வகையிலையும் சரி. ஏன்னா அவர் போகக்காரகன். போகம் அவருக்கு தேவை, அதுதான். அப்படிங்கிற முறையில் அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக ராகு பகவான்கிட்ட இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பெருசாக காட்டக்கூடியது பூரா ராகு தான். கம்ப்யூட்டர் கூட கிட்டத்தட்ட ராகுவினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம போக முடியாது. நம்ம நான்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் நீங்கள் கம்ப்யூட்டர் லைனுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கேன். பல கிளைண்ட்டுங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ராகுவோட புதனையும் மற்ற கிரகங்களையும் 10ஆம் அதிபதியும் இணைச்சி தான் இப்போ பலன் சொல்கிறோம். இப்போ வேற அப்படின்னா அப்பளம் ராகு. இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த ராகு இந்த இடத்துல இருந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன் பாருங்க. இந்த ஏற்கனவே சொன்னதையும் இங்கே கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே போய் அந்த முந்தைய வீடியோ பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இங்கேயே அவுட்லைன் ஒன்று சொல்லிடுறேன். முழுமையாக வேணும்னா நீங்கள் முன்னாடி போய் பழைய வீடியோக்கெல்லாம் போய் பார்த்துக்குங்க. நமக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்மளுடைய ஆன்லைன் திருச்சி டிவியில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அது போகும். அந்த ராகுவை பற்றி வீடியோக்கெல்லாம் வரும். ஓகே, சரி. இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் குருவின் பார்வையிலையும் சுக்கரனின் பார்வையிலையும் இருப்பது யோகம். குருவின் பார்வையில் ராகு இருப்பார். அதை நல்லா நம்ம கண் கூட பார்க்கலாம். ஏன்னா குருவுக்கு 3 வகையான பார்வைகள் இருக்குது. 5, 7, 9. இதில் 5, 9ஆம் பார்வைகளை அவர் இருப்பது நல்லது. 7ஆம் பார்வையில் இருப்பது ஓரளவுக்கு நன்மையை தரும். சரிங்களா? ஏன் அது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல 7ஆம் பரிவார் பார்க்கும்போது கூட கேதுவும் சேர்ந்திருப்பார். குரு கேது இணைவு இருந்ததுக்கு பிறகு ராகுவை குரு பார்ப்பார். ஓகேங்களா? சரி, அப்போ 5, 9ஆம் பார்வையில் பார்க்கும்போது மிக நல்ல பலன்கள் உண்டு.
சுக்கிரனோட அவர் இணைஞ்சிருக்கும் போது நல்ல பலன் உண்டு. சுக்கிரன் கேதுவோட இணையும் போது மட்டும்தான் ராகுவை பார்ப்பார். சரிங்களா? அது இணையிற தூரத்தை பொறுத்து, ரொம்ப நெருங்கி இல்லாம ரொம்ப விலகி நின்று ஒரு 13 டிகிரிக்குள்ளார ராகுவை பார்க்கும்போது இதுவும் நல்ல ஒரு யோகத்தை தரும். இதைத்தான் எல்லா வீடியோக்குள்ள நம்ம பேசியிருக்கோம். ஆனா இப்ப புதுசா ஒரு விஷயம் சொல்ல போறோம். புதுசானா நாங்கள்லாம் கண்டுபிடிச்சது இல்லைங்க, ஏற்கனவே மூல நூல்கள் சொல்லப்பட்டது. நல்ல கவனிங்க. ராகு நீங்க என்ன லக்னமோ, உதாரணத்துக்கு நீங்க ஒரு மேச லக்னமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோடையோ 9ஆம் அதிபதியோடையோ அவர் இணைந்தோ 5லேயோ அல்லது 9ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த வீட்டினுடைய தன்மையை கெடுத்து உங்களுக்கு யோகத்தை தருவார். சிம்பிளா சொல்லிட்டேன். உங்க ஜாதகத்துல நல்லா அப்படியே செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி திரிகோணாதிபதிகளுடன் இணைஞ்சு கேந்திரத்துல இருக்கணும், கேந்திராதிபதிகளுடன் இணைஞ்சு திரிகோணத்துல இருக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ராகுக்கு. இப்போ உங்க லக்னத்துக்கு செவ்வாய், சந்திரன், சூரியன், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சனி, இவங்கெல்லாம் கேந்திர திரிகோண குரு, இவங்கெல்லாம் கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியாக வராங்க. நான் கலந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இவர்களோட சேர்ந்து, அதாவது திரிகோணாதிபதிகளுடன் சேர்ந்து கேந்திரத்தில் இருக்கணும். அதாவது செவ்வாய், சூரியன், குருவோட சேர்ந்து 1 4 7 10 இருக்கணும். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சனி, இவங்களோட இணைஞ்சு அவர் திரிகோணத்தில் இருக்கணும். இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, மூணாவதாக ஒரு விஷயம் இருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம புதுசாக நான் சொல்றேன்னு சொன்னது. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். இது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மூல நூல்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் எதுக்கு இந்த உதாரணம் எடுக்கிறேன்னு பாருங்க. ஒருத்தர் ரிஷப லக்னம், இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். இப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு சனி ராகு இணையறத விட, இப்போ இவங்க 2 பேரும் இணையறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்னத்துக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். இவர் ராகுவோட சேர்றாரு. சேர்ந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. சேர்ந்து, ஏன்னா இவர் திரிகோணத்துக்கும் இவர் தான் அதிபதி, கேந்திரத்துக்கும் இவர் தான் அதிபதி. அப்போ மொத்த ராஜயோகாதிபதி. இவங்க 2 பேரும் சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் ஒரு யோகம், 2ஆம் இடத்துல இருந்தால் ஒரு யோகம், 3ஆம் இடத்துல இருந்தால் ஒரு யோகம், 4ஆம் இடத்துல இருந்தால் ஒரு யோகம், 5ஆம் இடத்துல இருந்தால் ஒரு யோகம். இப்படி எல்லா வீடுகளிலுமே அந்த யோகங்கிற ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஏன்? இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியோட ராகு சேர்ந்திருக்கிறார். அப்ப ராகு தேசம் வரும்போது எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஆனால் நல்லா தெளிவா கவனிச்சுக்குங்க. இந்த 2 பேத்துக்கும் ஏதாவது ஒரு வீடு பகை வீடா வரும். அந்த வீட்டில் இருக்கும்போது பலன் சற்று குறையும். சனிக்கும் ராகுக்கும் பகையான வீடு சூரிய சந்திரர்களுடைய வீடு. ஆனா கடகத்துல சந்திரனுக்கு தனி புரிதல் உண்டு. அவர் அங்க நட்பு நிலையில இருப்பார் அப்படின்னு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் சொல்லும்போது அதுல கடக வீடு வந்துடுது. அதனால அங்க இருக்கும்போது பாதிப்பு இல்லை. சனி 3 6 10 11 இருக்கும்போது யோகத்தை கொடுக்கும். அதனால அந்த வீடு பாதிப்பு இல்லை. ஆனா சிம்மத்துல இருக்கும்போது பாதிப்பை தரும். சரிங்க, வேண்டாங்க, எங்கேயோ வச்சுக்கோங்க. நீங்க எங்க வேணுமாலும் விட்டுங்க. சனி ராகு இந்த இணைவுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் உண்டு. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. ராகு திசையில் சனி பகவானின் 9 10ஆம் அதிபதியுடைய ஆதிபத்தியம் ராகு கண்டிப்பாக அந்த வகையில் நன்மையை செய்வார். ஆனால் அதே நேரத்தில் சனி பகவானுடைய காரகத்துவங்களையும் அங்கே ராகு தன் திசையில் கொடுக்கவே செய்வார். இதுதான் சார் விஷயம். இவன் ஒரு சிம்ம லக்னம் எடுத்துக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராகுவோட இப்போ நம்ம மேலே சொன்ன எந்த வீடுகள் வேணுமாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? லக்னத்திலிருந்து 12 பாவத்தில் எங்கே வேணுமாலும் இருக்கட்டும். ஆனால் இங்கே செவ்வாய் ராகு இணைவு பார்த்தீங்க அப்படின்னா ஆதிபத்திய ரீதியில் கண்டிப்பாக நன்மையை கொடுத்தே தீர்வார். ராகு தன்னுடன் இணைந்த கிரகங்களின் தன்மையை பிரதிபலிப்பார். பாயிண்ட் சொல்லியிருப்போம். பழைய ராகுவோடைய வீடுகள்லாம் அது இருக்கு, போய் பாருங்க. அப்போ தன்னுடன் இணைந்த அந்த செவ்வாயுடைய ஆதிபத்தியம் என்ன? சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் 4ஆம் அதிபதி, அவர் தான் 9ஆம் அதிபதி. அப்ப ராஜயோகாதிபதி ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியான செவ்வாய் ராகு பகவானுடன் இணையும் போது இவரின் ஆதிபத்தியங்களை ராகு நல்ல முறையில் செய்வார். அதே நேரத்தில் செவ்வாயின் காரகத்துவங்களையும் ராகு தன்னுடைய தசையில் பிரதிபலிப்பார். இதையும் நீங்க பார்த்து,
இங்க எந்த இடத்துலையுமே நான் குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார், அந்த கிரகம் பார்க்குது, வளர்பிறை சந்திரன் பார்க்குது நான் சொல்லவே இல்லை. முதல்ல ரிஷப லக்னத்தை எடுத்தேன், அதுக்கு ராஜயோகாதிபதி சனி ராகு. இப்ப சிம்ம லக்னத்தினே இந்த 2 கிரகம் தான் பாவ கிரகங்கள், அவரோட இணையறதுலையே. இவங்களுக்கு தான் இது அதிக பாதிப்பை வந்து கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவுடன் இணையும் போது ஆதிபத்திய ரீதியில நல்ல பலன்களை தருவார். ராக திசையில காரக விஷயங்களையும் சேர்த்தே தருவார். இந்த காரக விஷயம் தான் நமக்கு ஓரளவு நெருடலை தரும். ஓகேங்களா? ஆதிபத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லக்னங்களுக்குமே அப்படிதான் இருக்கும். சரி, நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கக்கூடிய இப்போ முன்னாடி வந்து ரிஷப லக்னத்துக்கு எடுத்தோம். சார் ரிஷப லக்னத்துக்கு நீங்கள் சனியை வச்சு சொல்லிட்டீங்க, ஓகே நல்லது, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கு புரியுது. ஆனால் இந்த சனி இந்த ரிஷப லக்னத்துக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியாக வருவாரே, அவரோட பார்வை ராகுக்கு இருக்கும்போது அவருடைய திசை எப்படி சார் இருக்கும் பார்த்துடலாம், விரிவாக பார்ப்போம். சரி வாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ராகுவை இந்த ரிஷப லக்னம் ராகுவை குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் எந்த வீட்டில் வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? நல்ல தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ரிஷப லக்னம் ராகுவை குரு பார்க்கிறார் அப்படின்னா 8ஆம் அதிபதியின் தன்மையை ராகு கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி ரிஷப லக்னத்துக்கு, 11ஆம் அதிபதி அதையும் செய்வார். 8 11ஆம் அதிபதி முதலில் 8ஆம் இடத்து ஆதிபத்திய பலனையும் அதன் பிறகு 11ஆம் இடத்தின் ஆதிபத்திய பலனையும் ராகு தன் திசையில் செய்வார். சரி, அப்ப காரக பலனை வந்து செய்யணும்ல. குருவுடைய காரகங்கள் பூரா பாசிட்டிவ் விஷயம், பணம், கௌரவம், புகழ், அந்தஸ்து, மரியாதை, தங்கம், இதையும் சேர்த்தே அவர் செய்வார். சார் இதுதான் சார் விஷயம். நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? குரு ரிஷப லக்னத்துக்கு ஆகாதால ஆதிபத்திய ரீதியில விசேஷம் கிடையாது. 8ஆம் இடம் வந்து விசேஷம் இல்லாத ஒரு இடம். அவருடைய பார்வை ராகு இருக்கும்போது ஒரு 8ஆம் இடத்தை பிரதிபலிப்பார். அதன் பிறகு அவருடைய இன்னொரு ஆதிபத்தியம் 11ஆம் இடம் அதையும் பிரதிபலிப்பார். குரு எந்த வீட்டில் இருந்து ராகுவை பார்க்கிறாரோ அந்த வீட்டின் தன்மையும் ராகு பிரதிபலிப்பார் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருத்தர் ரிஷப லக்னம் நம்ம எடுத்துக்கிட்ட லக்னம் ரிஷபம், மிதுனத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, துலாத்துல குருவை தூக்கி போடுங்க. ஓகேங்களா? மிதுனத்துல ராகு, துலாத்துல குரு இருக்கிறான்னு வச்சுங்க. இங்க இருந்து அவர் 9ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்ப்பார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராகு உட்கார்ந்துருக்கிறவருடைய வீட்டின் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய வீடு, அவர் 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி, அவர் ஒரு திரிகோணாதிபதியோட இருக்கிறார். அப்போ ராகு முதல்ல உட்கார்ந்த வீட்டினுடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா திரிகோணாதிபதி. அவரு ராகுக்கு 6, 8, 12ல மறைஞ்சிருக்கிறாரா, குறிப்பா 8ல இருக்கிறாரா, மகரத்துல இருக்கக்கூடாது. நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கூடிய மிதுனத்துல ரிஷப லக்னத்துக்கு மிதுனத்துல ராகு இருக்கிறாரு. அவருக்கு 8ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வ நிச்சயமாக புதன் இருக்கக்கூடாது. அங்க வந்து பலன் சற்று மாறுபடும். சரி, குருவின் பார்வைக்கு தான் இப்ப நம்ம வந்தோம், அதையும் நம்ம பார்த்தோம். குருவோட பார்வை வந்து துலாத்துல இருந்து ராகுவை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவர் 8ஆம் இடத்து பலனையும் 11ஆம் இடத்து பலனையும் 6ஆம் இடத்தின் வழியாக ராகு செய்வார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதனுடைய தன்மையை பண்ணுவார். அவருடைய காரகத்துவங்கள், குருன்னா பணம் இல்லைங்களா, குருன்னா கௌரவம், அந்தஸ்துல, அதையும் தன்னுடைய ராகு தன்னுடைய திசையில் கண்டிப்பாக செய்வார். இப்படித்தான் ராகு திசையில பலன் வந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க நீங்க. சரிங்களா? சரி, அப்படியே இந்த பக்கம் வந்துருங்களேன். இப்ப ரிஷபத்தை விட்டாச்சு. இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த ராகுவை வந்து பாதகாதிபதி பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். ராகு பாதகாதிபதி பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப சரத்துக்கு 11ஆம் அதிபதி, சிரத்துக்கு 9ஆம் அதிபதி, அதே மாதிரி உபயத்துக்கு 7ஆம் அதிபதி பார்க்கறாங்கன்னா, இந்த பாதகாதிபதி பார்வை வாங்கும்போது பாதகாதிபதி பாதகத்தை செய்ய மாட்டார், ராகு பாதகத்தை செய்வார். இதை நம்ம பாதகாதிபதியுடைய ரகசியங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல இந்த ரகசியங்கள் சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் 100% நடந்தது, என் வீட்டிலே நடந்துச்சு. ஓகேங்களா? அப்போ ராகு வந்து எந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும்னா, அவர் யோகாதிபதியோட சேரும்போது தன்னை யோகாதிபதியாக மாற்றிக்குவார். தன்னை கேந்திராதிபதியோட இணையும் போது தன்னை கேந்திராதிபதியாக மாற்றிக்குவார். தன்னுடன் இணைஞ்ச கிரகங்களுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் கவர்ந்து தன்னுடைய திசையில் தருவார். இவ்வளவுதாங்க ராகு திசை. உங்களுடைய லக்னத்துக்கு அவர் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அவரு அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியோ அல்லது அவயோகாதிபதியோ அதை பொறுத்து ராகுவின் பலன் மாறுபடும். ஏதோ ஒரு பக்கம் வச்சுக்கணும். சரி, இன்னொரு அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ராகு பொதுவா எந்த வீட்டுல உட்கார்ந்துருந்தாலும் அந்த வீட்டை கெடுத்துத்தான் பலனை தரும். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, துலாத்துல வந்து குரு இருக்கிறார், ரிஷப லக்னம் 2ஆம் இடத்துல வந்து புதன் நிற்கிறார், சரி ராகு இருக்கிறார், அது புதனுடைய வீடு.
புதன் வந்து மகரத்துல இருக்குது அப்படின்னா ராகு நின்ற வீட்டினுடைய அதிபதி புதன், அந்த புதனின் காரகத்துவங்கள் அங்கே அடிபடும். அப்ப 2ஆம் இடம்னா பெரியமா தானே, அங்க உயிர் காரகத்துவம். பெரியமா இல்லை, நான் சொன்ன ஜாதகத்துக்கு பெரியமா கிடையாது. அந்த புதனுடைய இன்னொரு காரகம், அந்த ஆதிபத்தியம் வந்து பெரியமா. ஓகேங்களா. காரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமன், தாய் மாமன் ப்ளஸ் பத்திரப்பொது. நான் சொன்ன ஒருத்தருடைய ஜாதகத்தில் இது வரைக்கும் அவர் பேரில் பத்திரமே கிடையாது. இது வரைக்கும் ஒரு இடமும் வாங்கலை, பத்திரமும் எழுதலை. சரிங்களா. ஆனால் வேற பத்திரம் எழுதிட்டு இருக்கிறாரு, அதனால வருமானம் வந்து அது வேற விஷயம். ஆனால் நம்ம பேரில் இருக்கக்கூடிய பத்திரம் மட்டுமே இங்கே நம்ம கணக்குக்கு எடுத்துக்கணும். இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அவருக்கு தாய் மாமன் இல்லை. இதெல்லாம் அந்த வீட்டினுடைய தன்மையை அவர் கெடுக்கத்தான் செய்வார், கெடுத்துத்தான் யோகத்தை செய்வார். நீங்க நல்லா பாருங்க, சிம்மத்துல ராகு ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா தகப்பனார் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு முன்னேற்றம் இருக்காது. தகப்பனார் இறந்ததுக்கு பிறகு பாருங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும். அல்லது தகப்பனார் டம்மி, அவரால் ஒரு சம்பாதிக்க முடியல, அல்லது அப்பா இங்கல்ல வேற எங்கேயோ இருக்கிறாரு, வேறு வகையில இருக்கிறாரு, அப்படியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு சிம்மத்துல ராகு இருக்கும்போது அந்த ராகு யோகத்தை தரும். ஓகேங்களா. அந்த வீட்டினுடைய அதிபதியை பொறுத்து ராகு தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வார். இதுதான் ராகு திசையுடைய அமைப்பு. சரிங்களா. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ராகுவை பற்றி, ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவாக வந்து பேசுவோம். சரிங்களா. சரி, அதன் பிறகு இந்த நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கூடிய இந்த ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து இணையறார் அப்படின்னா அவர் 1ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. அந்த லக்ன பலனையும் ராகு தருவார், 6ஆம் இடத்து பலனையும் ராகு தருவார், அவருடைய காரகத்துவங்களையும் ராகு தருவார், எல்லாமே கவர்ந்து தருவார். இப்படி நீங்க சனியோடையோ மற்ற கிரகங்கள் சூரிய சந்திரர்கள் இவர்களோட இணையும் போது அந்த தன்மையை நீங்க எடுத்துக்கணும். சூரிய சந்திரர்களோட ராகு இணையும் போது பாருங்க கிரகண தோஷம் அடையும். எல்லா கிரகமும் ராகுவோட இணையும் போது கிரகண தோஷம் தரும். ராகுவோட மற்ற கிரகங்கள் எந்த அளவு இணையுது அப்படிங்கிறது பொறுத்து தான் இங்கே பலன் இருக்கும். 22 டிகிரிக்கு அப்பால ஒரு கிரகம் இருக்கும்போது கண்டிப்பாக அது கிரகண தோஷத்தை ஏற்படுத்தாது. ராகு திசை கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அழகான கண்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.